ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 இயர் பேபிக்கான ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் கட்டிங் தான். இது வெரி சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தாக போகிறங்காட்டி தான் இனி வர வீடியோஸ் எல்லாமே 2 பகுதியாக கட் பண்ணி போடுவேன். நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு 80 சென்டிமீட்டரில் ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைனிங் கிளாத் அல்லது ப்ளவுஸ் கிளாத் இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் பழகுங்க. அதுக்கப்புறமா நல்ல காட்டன் கிளாத்தாக வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தை அவங்க எப்படி நீளமாக மடித்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம நீளத்தில் மடித்து அதை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அதாவது 4 ஃபோல்டிங்காக வச்சுருக்கிறோம். இப்போ அவங்களே நீளத்தில் தான் ஆக்சுவலாக மடித்து வச்சுருப்பாங்க. அதையவே நம்ம இன்னொரு தடவை மடிச்சுக்கிறோம். அதாவது 4 ஃபோல்டிங் நான் இப்போ எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே இருக்க பிசுறு கட் பண்ணுறக்காக நான் இந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டரை ஜாயின் பண்ணுறக்காக விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 1/2. அதை குறிச்சிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் பாட்டமை ஸ்டிச் பண்ணுறக்காக விட்டுருக்கோம். பாட்டமையும் டாப்பையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறக்காக இந்த நம்ம குறித்த இடத்துல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஏற்கனவே மேல் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ கீழ் லைன் மட்டும் இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஹைட்டு குறிச்சாச்சு. அடுத்தது அகலத்தில் நம்மளோட ஹாஃப் ஷோல்டரோட அளவு என்னவோ அதை குறிச்சிக்கலாம். எனக்கு 4.5 இன்ச் வருது. நீங்கள் எவ்வளோ வருதோ அதை குறிச்சிக்கோங்க. 4.25 இன்ச் நான் குறிச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வருதோ அதை குறிச்சிக்கோங்க. அந்த குறித்த பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ஆம்ஹோல் லென்த்து 3.5 இன்ச் எனக்கு வருது. அதை குறிச்சிக்கோங்க. அந்த ஆம்ஹோல் லென்த்து குறிக்கிற இடத்துலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது லைன் நேராக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நேராகவும் போட்டுக்கோங்க, குறுக்கு வாட்டிலையும் போட்டுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல எதுக்குன்னா செஸ்ட்டோட அளவு குறிக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஃபோல்டிங் சைட்லேருந்து செஸ்ட்டோட அளவு எனக்கு 5 இன்ச்சஸ் வருது. அது கூட 1 இன்ச் சீம் அலைன்ஸ் வச்சு குறிச்சிக்கிறேன். அதே மாதிரியே கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைட்லேருந்து வெயிஸ்ட்டோட அளவை 4ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு 4.25 வருது. அது கூட 1 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சீம் அலைன்ஸ்க்காக விட்டுருக்கேன். இப்போ இதை குறிச்சிட்டு நம்ம இதை நேராக ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். இந்த கர்வ் பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த செஸ்ட்டோட லைனில் செஸ்ட்டுக்கு எங்கே குறிச்சோமோ அந்த லைனில் கரெக்டாக வரணும் கட் ஆகி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீம் லைன்ஸ் போட்டிருக்கோம்ல அதான் கட்டிங் லைன். இது ஸ்டிச்சிங் லைன். இப்போ 2ஆவதாக நம்ம போடுறது ஸ்டிச்சிங் லைன். கட்டிங் லைனில் தான் நம்ம கட்டிங் பண்ணணும். இப்போ சீம் லைன்ஸுக்காக விட்டுருக்கோம்ல அந்த 1 இன்ச் கிட்டேயும் கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நெக் வித் குறிச்சிக்கலாம். எனக்கு 1.25 இன்ச் வருது. அந்த 1.25 இன்ச் குறிச்சிட்டு அதனுடைய நெக்கோட ஹைட் இப்போ நம்ம குறிக்கணும். ஓகேங்களா? இதே அளவுக்கு இந்த 1/2 இன்ச்சில் கீழே கோடு போட்டிருக்கோம்ல இதில் தான் நெக்கோட ஹைட்டு குறிக்கணும். நான் பேக்குக்கு 2 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு 3.25 இன்ச் வச்சுருக்கேன். அதை ரெண்டையுமே ஒட்டுக்கா குறிச்சிக்கோங்க. எந்த இடத்துல இருந்துன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கோடு போட்டுக்கோங்க. நேராக மேல் நோக்கி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3.25 இன்ச் கிட்டையும் இப்படி குறுக்கு வாட்டில் ஃபோல்டிங் சைடாக ஒரு கோடு, அதே மாதிரி 2 இன்ச் கிட்டையும் ஃபோல்டிங் சைடாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு. இந்த 2 நெக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஷேஃப் வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா ரவுண்ட் ஷேஃப் மட்டும் கொடுங்க போதும். இப்போ இது ரெண்டையும் நம்ம வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பாடி பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டிச்சிங் லைன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம 1/2 இன்ச் விட்டு நம்மளோட ஹைட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர், ஆஃப் ஷோல்டர், அப்புறம் ஆம் லென்த்து, அதுக்கப்புறம் செஸ்ட்டு குறித்தோம். இந்த இடத்துல வெயிஸ்ட் குறித்தோம். அது கூட சீம் அலைன்ஸ் குறித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சோம். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து குறித்தோம். நெக்கோட பேக் ஹைட்டும் குறித்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹைட்டும் குறித்தோம். இந்த பேக் ஹைட்டும் ஃப்ரண்ட் ஹைட்டும் குறிக்கும் போது நம்ம அந்த 1/2 இன்ச் ஷோல்டருக்காக விட்டுருக்கோம்ல அதுக்கு கீழே இருக்க லைன்லேருந்து விடுங்க. கட்டிங் லைனில் விட வேண்டாம். சரிங்களா? அளந்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கிளாத் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஃபோல்டிங் சைடு இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல கட்டிங் லைன் பாருங்கள். இதுதான் கட்டிங் லைன். அந்த இடத்துல நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 1 இயர் பேபிக்கு தான், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேபிக்கு தான்.
நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் சார்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் பேபியோட சைஸுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு கட் பண்ணும்போது மட்டும் பேக் நெக்கை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் 4 கிளாத் இருக்குது, அதாவது 2 பக்கத்துக்கான துணி இருக்குது. ஃப்ரண்ட்டும் இருக்குது, பேக்கும் இருக்குது. அதனால் பேக் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேக் சின்னதாக இருக்குங்காட்டி பேக் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டை கட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம ஒரு கிளாத்தை வெளியே எடுத்துடலாம். இது வந்து பேக்குக்காக நம்ம வச்சிடலாம். பேக்கோட நெக் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரெண்டையும் சேர்த்தி, அதாவது பேக்குக்கு சின்ன நெக்காக வச்சுருக்கோம். அதனால நம்ம இதை எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பெரிய நெக்காக வேணும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கை இதை ஃபோல்டு பண்ணி மறுபடியும் நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எது பெரிய நெக்காக இருக்கோ அதை விட்டுட்டு சின்ன நெக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரித்து எடுத்துகிட்டு பெரிய நெக்கை கட் பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுன்னு வந்து நம்ம குறித்து வச்சுக்கலாம், பேக்குக்கு பேக்குன்னு குறித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பாட்டம் பார்ட்டை பார்க்கலாம். பாட்டம் பார்ட்டுக்கு இதே மாதிரி நீளமாக வச்சா நம்மளுக்கு அகலம் பத்தாது. ஸோ அதை நம்ம அகல வாக்கில் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை பிரிச்சுட்டு நம்ம அகலமாக மடித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக ஈவனாக இருக்கா எல்லா பக்கமும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிளாத் வந்து உங்களுக்கு கிராஸ் வரும். ஸோ ஈவனாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அகலத்தில் நம்ம இதை கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இதுவும் 4 ஃபோல்டிங் தான், அதாவது டபுள் துணி இருக்குது. ஸோ 4 ஃபோல்டிங்காக பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 கிளாத் வரும். கீழே பார்த்திங்கன்னா ஏற்றி இறக்கமாக இருக்குது. ஏன்னாக்கா என்னோடய கிளாத் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஸோ நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி இருக்குதா என்னன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக கீழேயும் மேலேயும் ஒரே சைஸில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏற்றி தாத்தி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அசிங்கமாக வரும். இப்போ கீழே இருந்து 1 இன்ச்சுக்கு நான் கோடு போடுறேன், ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இந்த பாயிண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக கீழே. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11.5 இன்ச், அதாவது வெயிஸ்ட்டு டு நீ வந்து 11.5. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து பாட்டமையும் டாப்பையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக விடுறோம். இப்போ இந்த அகலத்தில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை விட அதிகமான துணி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சோம்னா நம்மளுக்கு இதே அளவுக்கு வெயிஸ்ட் அளவுக்கு வந்துடும். இதே அளவுக்கு நம்ம நீளத்தில் மடித்து நம்ம குறித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த அளவுக்கு துணி வந்து வராது, கீழேயும் வந்து தடுக்கி விடும் இல்லைங்களா? அதுக்காக தான் இப்படி அகலத்தில் நம்ம வைக்கிறோம். இப்போ மீதி எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விட்டுக்கலாம். அந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து மீதி இருக்க கிளாத்தில் தான் நம்ம வந்து சின்ன சின்ன கதர்ஸான ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகேங்களா? நைஃப் ஃப்ளீட்லாம் எப்படி வச்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு முதலே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இதில் நம்ம வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் தான், கேதர் ஃப்ளீட்ஸுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைக்க போகிறோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஹைட் இன்னும் வேணும் அப்படின்னாக்கா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல மீதி வந்து கிளாத் இவ்வளோ தான் வரும். ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் மேலே வந்து கோடு போடலை, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னாங்காட்டி இப்படி கோடு போட்டேன். பட் எனக்கு அதுவே சரியாக இருந்தங்காட்டி நான் அந்த கோட்டில் கட் பண்ணலை. இப்போ நம்ம இந்த கோட்டில் தான் கட் பண்ணோம். அதாவது கீழே நான் ஃபஸ்ட்டு குறிச்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஏற்றி இறக்கமாக இருக்குது. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுறேன். குறிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே துணியை வந்து நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெரியும் கிராஸாக வருது என்னோடய கிளாத்து. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன். பட் கீழே எனக்கு 1 இன்ச் நான் குறித்தது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் ஒரு கோடு போட்டது வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். எக்ஸ்ட்ரா ஹைட் வேணும்னா நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்கிறக்காக தான் கோடு போட்டு காமிச்சேன். பட் எனக்கு 11.5 இன்ச்சே போதும் அப்படிங்கிறங்காட்டி நான் அதே லைனில் கட்டிங் பண்ணுறோம். ஓகேங்களா? கட்டிங் லைனில், அதாவது 1/2 இன்ச் விட்டோம்ல அது மேல் லைனில் கட் பண்ணுறோம்.
இந்த மீதி இருக்க பீஸை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கிராஸ் பீஸ்க்கு வேணும். இப்போ நம்மளுக்கு 4 லேயரில் கிடச்சிருக்கு பாருங்கள். 4 கிளாத் இருக்குது. இதை நம்ம 2 கிளாத்தாக வரும். அது 2 ஃபோல்டிங் கிளாத்தாக வரும். இதை வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்காகவும் இன்னொரு பீஸ் வந்து பேக்குக்காகவும் வச்சுக்கலாம். கேதர் பண்ணி டாப்பையும் பாட்டமையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஈஸியான மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு பட்டிலாம் நம்ம வைக்க வேணாம். ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து ஹூக்குக்கு பட்டி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இதிலையே சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த மீதி இருக்க கிளாத்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ்க்காக இந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் கிராஸ் பீஸ். இந்த கிராஸ் பீஸாக நம்ம வெட்டும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த கழுத்துடைய கிராஸ் பீஸ் வச்சு நம்ம திருப்பும் போது நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். அதாவது ரவுண்ட் ஷேப் நல்லா நீட்டாக வரும். இதே நீங்கள் நேரான பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்காது கிளாத்து. அதனால நம்மளுக்கு ரொம்பவே வந்து நீட்டான ஃபினிஷிங் வராது. திருகிக்கிட்டு போயிடும் இந்த கழுத்து வந்து. அதனால தான் நம்ம எப்போவுமே ப்ளவுஸுக்காக இருந்தாலும் வேறு எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தைக்கும் போதும் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் நம்ம வந்து இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லெஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ்க்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தான் திருப்ப போகிறோம். அடுத்தது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறங்காட்டி இதே மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்லீவோட ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவோட டிசைன்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 தான் கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறங்காட்டி அந்த பீசஸ்லாம் காட்டல. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.